உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த பால வேலைங்க ஃபஸ்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருந்ததுங்க சார். இப்போ வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. போலீஸ்காரங்க அப்பப்போ என்ன தான் அது ரெகுலேட் பண்ணாலும் கட்டுக்கடங்காமல் இங்கே டிராஃபிக் ஆகுது. எங்களால் 1-2 சவாரிக்கு மேலே பண்ண முடியல. இந்த பாலம் எவ்வளோ குயிக்காக முடியுதோ அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சவாரியும் கிடைக்கும். இங்கே பொதுமக்களுக்கும் ரொம்ப இடையூறாக இருக்குது. இங்கே சாதாரணமாக நடக்கிறதுக்கு கூட வழி இல்லை. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, இப்போ அதையும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க எவ்வளோ தான் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த சாயந்தரம்லாம் வந்தீங்கன்னா இங்கே நின்று கூட பேச முடியாது. நடக்கிறதுக்கு இடம் கிடையாது. வயசானவங்க, குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க, லேடிஸு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது சார். இந்த பாலத்தை எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணணும். இந்த பாலப்பணி பார்த்தீங்கன்னா போன அரசு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வேலைகள் மும்முரமாகவும் வேகமாகவும் நடந்துட்டு இருந்தது. இப்போ புதுவை கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே ரொம்ப ஆமை வேகத்தில் இந்த பணிகள் நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அலுவலகத்துக்கும் குழந்தைகள் பள்ளிகளுக்கும் இந்த சாலையை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ரொம்ப பணி ரொம்ப மெதுவாக நடக்கிறதால மக்கள் பயன்பாட்டுக்கு வரத்துக்கு தாமதமாகிற நிலைமை மாதிரி நாங்கள் உணர்கிறோம். தயவுசெய்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கல் நாடுகள்லாம் மக்கள் மேலே யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை கொஞ்சம் வேகமாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சாலை. இப்போ இந்த பணியால் ரொம்ப குறுகலான சாலையாக மாற்றி விட்டுருக்காங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சதுன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்கும். வேலை ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி இருந்ததுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் முன்னமே பண்ணித்தரேன்னாங்க, ஓரளவுக்கு டிராஃபிக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது. பாலம் வேலையும் முடியல. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக் ஆகுது. அவங்க ஆட்சி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு முடிவு எடுத்து உடனே பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேலை நடக்கிற மாதிரியே தெரியல, வேலை செய்யலை, அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. அது எப்போ முடியுன்றதும் நம்மளால் சொல்ல முடியல. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.